வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் லாஸ்ட் ஆஃப் பாரிஸ் பார்டர் டிசைன் அழகாக கொடுக்குறது கார்னரில் அதை பண்ணுற மெத்தடை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த டிசைன் வந்து என்ன பார்டர் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கப்புறமா அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறீங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து இந்த தேங்காய் நாரை வச்சு சப்போர்ட் கொடுத்து கிரிப்புக்காக பண்ணுறது, இன்னொன்று வந்து ஸ்க்ரூ வச்சு பண்ணுறது. பெட்டர் வந்து நீங்கள் ஸ்க்ரூ இருக்கிற மெத்தட் போகாமல் இந்த மாதிரி தேங்காய் வச்சு பிஓபி வச்சு அவங்க வந்து செவுத்துக்கு வந்து கிரிப்பு கொடுக்குறத வந்து பார்க்குறீங்க. இது வந்து நம்ம வந்து செவுத்தெல்லாம் எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் பண்ணுற மெத்தடு. இதுக்கு போயிட்டிங்கன்னா வந்து இது நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ட்ரில்லிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி எலக்ட்ரிக்கல் பைப்பு அந்த மாதிரி எதனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுக்கு தெரியாது, பஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்க்ரூ வந்து நாளாக பார்த்திங்கன்னா அது துரு பிடிச்சி அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஃப்டர் பெயிண்டிங்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட்வைசபிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியும் டைல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இதை நீங்கள் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். அப்புறமா வந்து இவங்க வந்து ஜாயிண்ட்டில் வந்து கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணுறாங்களா இல்லைன்றதை நம்ம சூப்பர்விஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் கட்டிங் பண்ணும்போது அந்த கேப் அது கரெக்டாக இது பண்ணிடுமா? ஜாயிண்ட் சரியாயிடுமா? கொஞ்சம் ஒரு நூல் தூக்கணும் போல லைட்டாக, ஒரு நூல் பரவாயில்லையா? முக்கியமாக வந்து முடிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த பார்டரில் இருக்கிற பிஓபி எக்ஸசிவ் பிஓபிலாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். இந்த லைனு ஜாயிண்ட் எல்லாமே கரெக்டாக வரணும்னா இந்த சீலிங் பிளாஸ்டிங்கும் வால் பிளாஸ்டிங்கும் வந்து கரெக்டாக லைனுக்கு இருக்கணும். அதில் எதனா பெண்டு எதனா இருந்ததுன்னா பிளாஸ்டிங்கில் மேடு பள்ளம் இருந்ததுன்னா அது வந்து இந்த பார்டரில் காட்டி கொடுக்கும். இப்போ அவர் வந்து ஜாயிண்ட் வந்து ஃபினிஷிங் பண்ணுறாரு. அந்த ஜாயிண்ட் ஃபினிஷிங்கை மட்டும் நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக சொல்லி கரெக்டாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அந்த ஜாயிண்ட்ஸ் வந்து இல்லை அந்த டிசைன்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். நம்ம அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.